இணைந்திருக்கின்றோம் என்ற தலைப்பு பகுதியூடாக நாங்கள் இன்றைய நாளில் என்ன விடயத்தை பேசுபொருளாக எடுத்திருக்கிறோம் என்றால், இன்றைய உலக நலவாழ்வு தினமாக உலகளவிலே அனுஷ்டிக்கப்பட்டுக் கொண்டிருப்பதனால் இந்த விடயப்பிறப்பை நாங்கள் கதைக்கலாம். அதாவது உலக நலவாழ்வு என்பது இன்று தேவைப்பாடான ஒரு வாழ்வியலாக அமைந்திருக்கிறது. குறிப்பாக நாங்கள் நலமாக உலகளவிலே நலமாக வாழ்வதற்கு என்றால், நாங்கள் எந்த ஒரு வித இடைஞ்சல்களும் அற்று நாங்கள் சிறப்பான ஒரு வாழ்வியலை வாழ வேண்டுமாக இருந்தால் என்னென்ன விடயங்கள் எங்களுடைய வாழ்க்கைக்கு அத்தியாவசியம் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு மனிதன் சிறப்பான வாழ்வியலை வாழ வேண்டுமாக இருந்தால் அவனுடைய உடல் என்பது ஆரோக்கியமாக இருக்க வேண்டும். அது மிக முக்கியமானது ஒரு விடயம். சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும், ஓவியம் வரைய முடியும் என்று சொல்வார்கள். அதே போன்று எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் ஒன்றை சாதிக்க வேண்டுமாக இருந்தால், அல்லது எங்களுடைய வாழ்வியலே சமூக நிலைமை பேண வேண்டுமாக இருந்தால் நாங்கள் துடிப்புடனும் ஆரோக்கியத்துடன் இருக்க வேண்டும். இது ஒரு புறம். அதுவும் மட்டுமல்லாமல் இன்று உலகத்திலே நலமான வாழ்வியலுக்கு தேவைப்பாடான விஷயங்கள் இருக்கிறது, நிறையவே இருக்கிறது. ஆனால் அதிலிருந்து நாங்கள் பல பாடங்களையும் கற்றிருக்கிறோம். எங்களுடைய இந்த நலவாழ்வுக்கு எதிரான விடயங்களும் பல இருக்கிறது. அவற்றைத்தான் நாங்கள் இப்பொழுது அகற்ற வேண்டியவர்களாக இருக்கிறோம். நல்ல விடயங்களை நாங்கள் தெரிந்திருந்தாலும் தீய விடயங்களை அதிகமாக தெரிந்திருக்கிறோம். அந்த விடயங்களிலிருந்தும் நாங்கள் மீளுகின்ற பொழுதுதான் உலக நலம் என்பது சிறப்பாக பேணப்படும். இன்று உலகத்துக்கே அச்சுறுத்தலாக இருக்கின்ற, உலக நலத்துக்கே கேடை விளைவிக்கக்கூடிய ஒரு விடயம் இந்த போதைகள். போதை என்கின்ற விடயம்தான் இந்த உலக நலத்திலே அதிக மற்றவருடைய நலனை பாதிக்கின்ற ஒரு விடயமாக இருக்கிறது. எந்த ஒரு நாடாக இருந்தாலும், எந்த ஒரு பிரதேசமாக இருந்தாலும் இன்று எல்லா இடங்களிலும் இந்த போதை என்கின்ற ஒரு விடயம் அடிமட்டம் வரை ஊடுருவி சென்றிருக்கிறது. இந்த போதை அளிப்பதில் இன்று ஒவ்வொரு நாடும், அந்தந்த நாட்டினுடைய அரசாங்கமும் பெரிய தியாகங்களை செய்து கொண்டிருக்கிறது. ஏனென்றால் அவ்வளவு தூரத்துக்கு அந்த போதை எங்களுடைய வாழ்வியலிலே ஒன்றித்து வந்து கொண்டிருக்கிறது. அதை எப்படி இந்த அரக்கனை நாங்கள் நிறுத்தலாம், இந்த அரக்கனை எப்படி அகற்றலாம் என்பதில் ஒவ்வொரு நாடும் பல திட்டங்களையும் பல சிந்தனைகளையும் போட்டுக்கொண்டு சட்ட திட்டங்களையும் அமுல்படுத்தி கொண்டுதான் இருக்கிறது. இதை நாங்கள் குறிப்பாக சமூக மட்டத்திலே இந்த பேசுபொருளை விதைக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஏனென்றால் உலக நலம் என்பதிலே இது மிக ஒரு விடயம். என்றால் ஆரோக்கியத்திலே உடலுக்கு ஒரு ஆரோக்கியத்தை நாங்கள் பெற வேண்டுமாக இருந்தால் இந்த போதைப் பொருள்கள் அது எங்களுக்கு எதிரி. அதாவது இந்த போதை எங்களுக்கு வெறுமனே போதையை நாங்கள் உணர்ந்து கொண்டு அதனூடாக எங்களுடைய சந்தோஷங்களை நாங்கள் அனுபவிக்கிறோம் என்று சொல்லிக் கொள்கிறார்கள். அது சிறுவர் முதல் பெரியவர்கள் வரை இன்று அதற்கு திட்டமிடப்பட்டு பழி வேண்டப்பட்டு திட்டமிட்டு காசுகளுக்காக அவர்கள் பயன்படுத்தப்படுகிறார்கள் என்கிற குற்றச்சாட்டுகள் எல்லாம் இருக்கிறது. ஆனால் இதற்கு அடிமையாகிவிட்டால் நாங்கள் நினைக்கலாம், அடிமையாகிவிட்டால் அவர் தானே குடித்தார், அவர் தானே அடிமையாகிறார், அதனால் எங்களுக்கு என்ன பிரச்சனை வரப்போன்னு பலர் சிந்திக்கலாம். ஆனால் உண்மையிலே ஒருவருடைய போதையினுடைய அந்த ஆதிக்கம் யாரை பாதிக்கின்றதுனால் சமூகத்தை பாதிக்கிறது. அந்த சமூகத்தில் இருந்து நாங்கள் பலர் பிரச்சனைகளுக்கு உள்ளாக வேண்டிய ஒரு சூழல் ஏற்படுகிறது. போதையை உட்கொண்டு விட்டு வீதிகளிலே பயணம் செய்கின்ற பொழுது விபத்துக்கள். விபத்தால் யார் பாதிக்கப்பட போகுது? அப்பாவியாக செல்கின்ற பலர் பாதிக்கப்பட போகிறார்கள். அதன் பின்பு வாழ்வெட்டு கலாச்சாரங்கள், இந்த போதைகளை பயன்படுத்தி விட்டு யார் யார் என்று இல்லாமல் சண்டை, எதுக்கெடுத்தாலும் சண்டை சச்சரவு. அது ஒரு சீரழிவாக அமையும். அடுத்து இந்த பெண்களை துஷ்பிரயோகப்படுத்துவது, பெண்களை கேலிப்படுத்துவது, பெண்களை விமர்சிப்பதுன்னு சொல்லி இன்னொரு பக்கம் போதையை போட்டு ஒரு குரூப் செய்யும். இது ஒரு பக்கம். அது சமூக சீர்கேட்டிலே அடுத்த விடயம். அடுத்து தங்களை தாங்களே அழித்துக் கொள்வது மட்டுமல்லாமல் தங்களை சேர்ந்திருக்கின்ற நட்புகள் உறவுகள் எல்லோரையும் அதன்பால் இருக்கின்ற ஒரு செயற்பாடு. அது ஒரு பக்கம். அடுத்து இந்த போதைக்கு காசு இல்லை என்றவுடன் வீதிகளிலே களமிறங்கி களவெடுத்தல், மற்றவருடைய நகைகளுக்காக மற்றவர்களை கொலை செய்தல், தங்களுடைய வாழ்வியல் பிழைப்புக்காக மற்றவர்களிடம் எதையும் திருடிக் கொள்கின்ற தன்மைகளை எல்லாம் இந்த போதை கலாச்சாரம் கொண்டு வந்து விட்டது. வெறுமனே நீ போதையை பாவிப்புதான் அது உனக்குத்தான் பிரச்சனை என்று சொல்லிவிட்டு நாங்கள் ஒதுங்கிவிட முடியாது. அது உன்னுடைய பிரச்சனை, நீ தானே போதை பாவிக்கிறாய், நீ அனுபவித்துக் கொள்ள சொல்லிவிட்டு போன்ற அளவிற்கு அந்த பிரச்சனை இல்லை. சமூகத்திலே எங்களுக்கும் பிரச்சனையாக மாறுகிறது. எங்களுடைய வாழ்வியலிலும் ஏதோ ஒரு தாக்கத்தை அதை ஏற்படுத்த போகிறது. இந்த போதைகளில் இருந்து நாங்கள் விழிப்பை பெற வேண்டுமாக இருந்தால் சமுதாயத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நாங்கள் சிறு வயதிலிருந்து அதற்கான விளக்கத்துடன் அதற்குரிய பண்பியல்புகளுடன் அந்த பிள்ளைகளை எப்படி அதிலிருந்து மீட்பது என்பதில் இருந்து நாங்கள் அவர்களுக்கு விளக்கக்கூடியவர்களாக, அவர்களுக்கு அறிவுரை கூறக்கூடியவர்களாக நாங்கள் சிறுபிராயத்திலிருந்து குழந்தைகளை விழிப்புணர்வுகளாக வளர்க்க முயற்சி செய்ய வேண்டும். எங்களால் என்ன செய்ய முடியுமோ அதை நாங்கள் செய்ய வேண்டும். பாடசாலைகள் மட்டத்திலே விழிப்புணர்வுகளை பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டும். சுகாதார மையங்கள் ஊடாக விழிப்புணர்வு கொடுக்க வேண்டும். பாடசாலை மட்டத்திலே நடக்கின்ற போட்டிகளிலே விழிப்புணர்வை கொடுக்க வேண்டும். ஒரு போட்டியா பாடசாலையில் வைக்கிறார்கள் என்றால் இந்த போதைகளுக்கு எதிரான விழிப்புணர்வு, அதற்கான பதாதைகள், காட்சிப்படுத்தல்கள், கட்டுரை போட்டி, கவிதை போட்டின்னு சொல்லி இது சார்ந்தே வைத்துக் கொண்டு வருகின்ற பொழுதுதான் பிள்ளைகள் யோசிப்பார்கள், ஏன் இந்த தலைப்பை அடிக்கடி இருக்கிறார்கள், ஏன் இந்த விஷயத்தை திருப்பி திருப்பி சொல்கிறார்கள் என்றால் அதில்
அவ்வளவு தூரம் பாதிக்கும். எத்தனையோ மனநலம் குன்றி போய் எத்தனையோ இளைஞர் யுவதிகள் மனநலம் பாதிக்கப்பட்டு போதைக்கு அடிமையாகி உடல்நலம் சார்ந்த பிரச்சனைகளுடன் அதாவது மறுவாழ்வு நிலையங்களிலே சீரழிந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். சமுதாயம் அறிந்து கொண்டுதான் இருக்கிறது. அப்படியான நிலைக்கு எங்களுடைய பிள்ளைகள் வர வேண்டாம், வரக்கூடாது என்று நாங்கள் சிந்திக்க தொடங்குகிற தருவாய்தான் எங்களுக்கான சமூக விழிப்புணர்வான நாளாக அது அமையும். அவை சமூகம் நலமாக இருக்க வேண்டுமாக இருந்தால் அறவே போதை ஒழிக்கப்பட வேண்டும். அடுத்து இந்த தொழில்நுட்பங்களின் ஊடாக வருகின்ற அடிமைத்தனங்கள் அல்லது தொழில்நுட்பங்களின் ஊடாக இந்த சமூகம் நலன் சார்ந்த பிரச்சனைகள் பல உருவாகி கொண்டிருக்கிறது. அதாவது மறைந்திருந்து ஒரு பெண்ணை குளிக்கின்ற போது காணொலி எடுத்தல் என்ற செய்தி, ஹேக்கிங் உரையினூடாக மற்றவர்களை பணத்தை திருடுகின்ற முறைகள், ஏஐ தொழில்நுட்பத்துக்கு அடிமையாகி மற்றவர்களை பழி வேண்டுகின்ற தன்மைகள் அல்லது அதனூடாக என்ன சொல்வது களவெடுக்கின்ற செயற்பாடுகள் என்றெல்லாம் சொல்லி பல பல விடயங்கள் சமூக நலன் சார்ந்த பிரச்சனைகளை உருவாக்கி கொண்டிருக்கிறது இந்த தொழில்நுட்பம். தொழில்நுட்பம் என்பது எங்களுடைய நன்மைக்காக கொண்டு வரப்பட்டாலும் நாம் அதனை அதில் இருக்கிற நன்மையை பாவிக்காமல் தீமையான விடயங்களை மட்டுமே எங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டிருப்பதும் உலகம் சார்ந்த நல்நிலையை அதிக பாதிப்பை ஏற்படுத்துகிறது. அடுத்த கட்டம் நாங்கள் தொழில்நுட்பங்களினூடாக வளர்ச்சி பெறுகின்றோம் என்று பெருமைப்பட்டு கொண்டாலும் 4G 5G என்றெல்லாம் பெருமையாக நாங்கள் பேசுகிறோம். இதையெல்லாம் கண்டுபிடித்திருக்கிறோம், ஏஐ தொழில்நுட்பம் வளர்ச்சி பெற்று விட்டது, எல்லாம் நாங்கள் சாதிப்போம் என்று சொன்னாலும் அதனூடாக பாதிக்கப்படுகின்ற பலர் இருக்கிறார்கள். அதிலிருந்து அவர்களுக்கு விழிப்புணர்வு கொடுக்க வேண்டியவர்களாக நாங்கள் இருக்கின்றோம். ஒவ்வொரு தரப்பிலிருந்து நாங்கள் இந்த டெக்னாலஜி அல்லது இந்த நவீன தொழில்நுட்பங்கள் ஊடாக அல்லது இன்றைய ஏஐ தொழில்நுட்பங்களூடாக வளர்ச்சி பெறுவதை மட்டும் நாங்கள் மார்த்தட்டி கொள்ளாமல் அதில் இருக்கின்ற பாதகமான விளைவுகளை புரிந்து கொண்டு அதற்கேற்ற விதத்தில் நாங்கள் நுட்பங்களை கையாள வேண்டும். இதிலும் சிறு பிள்ளைகளை இன்று அது அடிமைப்படுத்தி கொண்டிருக்கிறது. சிறு பிள்ளைகள் இன்று தொலைபேசிகள் தொலைக்காட்சிகள் இல்லாமல் எந்த ஒரு செயற்பாடையும் செய்ய இயங்குகிறார்கள் இல்லை. ஆனால் நாங்கள் அதிலிருந்து இன்னும் விழிப்பு பெறவில்லை. பிள்ளைகளுக்கு நாங்கள் அவற்றைத்தான் சரி பார்த்துக்கொள் என்று கொடுத்துக் கொள்கிறோம். அது எங்களுக்கு நேரம் வேலைகள் இருக்கிறார்கள், அவர்களை அப்படியே விட்டு விடுகிறோம். அது எதிர்காலத்தை அவர்களுக்கு பாதிக்கிறது. அதுவும் ஒரு நலன் சார்ந்த பிரச்சனை தான் எங்களுடைய வாழ்வியல். அது சமூக நலன் சார்ந்த பிரச்சனை. போதை எப்படி எங்களுக்கு கெடுதியை தருகிறோம், அதே போல தொழில்நுட்பங்களும் எங்களுக்கு கெடுதியைத்தான் தந்து கொண்டிருக்கிறது. அடுத்து இந்த உணவு முறைகளும் இன்று எங்களுடைய உடல் நலன் சார்ந்து சமூக நலன் சார்ந்த பிரச்சனைகளே இருக்குது. இந்த ஹெவி ஃபுட்ஸ் என்கின்ற விடயங்கள் அல்லது இன்றைய வீதியோரங்களில் விற்கப்படுகின்ற இந்த ஃபாஸ்ட் ஃபுட் என்கின்ற விடயங்கள் எல்லாம் சொல்லி எங்களை உடலை கெடுத்து கொண்டிருக்கின்றோம். எண்ணெய்கள், இனிப்புகள், கொழுப்புகள் நிறைந்த பதார்த்தங்களை உட்கொண்டு கொண்டு ஃபேஷனபிள் என்கின்ற ரீதியிலே நாங்கள் எங்களை உடலை கெடுக்கின்ற உடல்நலன் சார்ந்த சமூக நலன் சார்ந்த பிரச்சனைகள் அதிலும் அது ஒரு விடயமாக இருக்கிறது. இன்றைய பிள்ளைகள் மதியம் எத்தனை பேர் குத்தரிசி சோறு அல்லது கைக்குத்தரிசி சோறுடன் கறி சாப்பிடுகிறார்கள்? இன்றைய காலத்து இளைஞர் யுவதிகள் அல்லது இன்றைய காலத்து சிறு பிள்ளைகளை சொல்லுங்கள் பார்க்கலாம். விரல் விட்டி எண்ணக்கூடிய ஒரு பிள்ளைகளை தான் சொல்லலாம். மறுபடி வீடுகளில் அவர்களுக்கு தேவையானது சிக்கன் அல்லது ஃப்ரைட் ரைஸ், கொத்து அல்லது நூடில்ஸ் அல்லது என்ன சொல்வது சீஸ் போன்ற இந்த உணவுகளை, நான் சார்ந்த ரொட்டிகள், இவற்றைத்தான் அவர்கள் விரும்புகிறார்கள். அவையெல்லாம் உடலுக்கு ஆரோக்கிய கேடு. அவை சிறு வயதிலே இந்த மரணங்கள் சம்பவிக்கின்ற வாய்ப்புகள் எல்லாம் நிறைய இருக்கிறது. அதையும் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இல்லையா திவ்யா? நிச்சயமாக. உண்மையிலே உலக நலவாழ்வு தினம் என்பது சர்வதேச அளவிலே உலக நாடுகள் அத்தனையும் அனுஷ்டிக்கப்படக்கூடியதாக இருக்கிறது. இது ஒவ்வொரு வருடமும் ஏப்ரல் மாதத்தினுடைய இறுதி சனிக்கிழமைகளிலே அனுஷ்டிக்கப்பட்டு வரும் நாளாக இருக்கிறது. அந்த வகையிலே இந்த வருடம் ஏப்ரல் 25ஆம் தேதி 2026ஆம் ஆண்டிற்கான உலக நலவாழ்வு தினம் என்பது அனுஷ்டிக்கப்பட்டு வருவதனை காணக்கூடியதாக இருக்கிறது. இந்த வருடத்திற்கான இந்த தினத்திற்கான கருப்பொருள் அல்லது தொனிப்பொருள் என்னவாக இருக்கிறதுன்னு சொன்னால், உலகத்திலே இருக்கக்கூடிய நாடுகளிலே இருக்கக்கூடிய மக்கள் மனதிலே இருக்கக்கூடிய அமைதி நிலைமையினை உறுதி செய்து நாங்கள் அங்கே அவர்களினுடைய உணர்வலைகளினூடாக சமூக கூட்டுணைப்பினை ஏற்படுத்தி ஒரு நல வாழ்வினை ஏற்படுத்துதல் என்ற ஒரு திட்டத்தின் கீழே தான் இந்த வருடத்திற்கான இந்த நல வாழ்வு தினமானது கொண்டாடப்பட்டு அனுஷ்டிக்கப்பட்டு வருவதனை காணக்கூடியதாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால், அண்மை காலமாக எங்களுக்கு தெரியும், ஒவ்வொரு உலக நாடுகளுக்கும் இடையிலே ஏற்பட்டிருக்கக்கூடிய போர் முழக்கங்களாக இருக்கலாம். இன்றைக்கு அவை பல்வேறு சொல்லனா துயரங்களை உலகவாழ் மக்களிடையே ஏற்படுத்தி இருக்கிறது. நாட்டிலே போர் நடந்து கொண்டிருக்கக்கூடிய நாட்டிலே இருக்கக்கூடிய மக்களாக இருக்கலாம், அல்லது அதை அண்டி இருக்கக்கூடிய ஏனைய உலக நாடுகளாக இருக்கலாம். அது பொருளாதார ரீதியாக, சமூக ரீதியாக அல்லது உள ரீதியாக பல்வேறு பாதிப்புகளினை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. எனவே இந்த வருடத்திற்கான தொனிப்பொருளானது இவ்வாறு சமூக கூட்டமைப்பினை ஒரு உணர்வலைகளினூடாக ஏற்படுத்துதல் என்ற தொனிப்பொருளின் கீழே அனுஷ்டிக்கப்பட்டு வருவதனை காணக்கூடியதாக இருக்கிறது. அடுத்து இந்த நலவாழ்வு தினத்திலே இந்த
நலம் என்றவுடன் எங்களுக்கு ஞாபகத்தில் வரக்கூடிய விடயமாக என்ன இருக்கிறதுன்னு சொன்னால் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். இந்த பழமொழியை நாங்கள் ஆரம்ப காலத்திலிருந்து அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு விடயமாக இருந்திருக்கும். உண்மையிலேயே இந்த நோயற்ற வாழ்வு என்பதுதான் ஒரு மனிதனுக்கு குறைவற்ற செல்வமாக இருக்கிறது. துசியனா குறிப்பிட்டிருப்பது போல சிவர் இருந்தால்தான் கட்டாயமாக ஒரு சித்திரத்தினை வரைய முடியும் என குறிப்பிடுவார்கள். உண்மையில் நாங்கள் இன்றைக்கு ஓயாத ஒரு இயந்திர யுகத்திலே நாங்கள் எதையோ தேடி ஓடிக்கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு தேக ஆரோக்கியம் அல்லது உடல் ஆரோக்கியம் அல்லது நல வாழ்வு பற்றி சிந்திக்கிறோமா என்று கேட்டால் அது ஒரு கேள்விக்குறியான விடயமாகத்தான் இருக்கிறது. மாறி இருக்கக்கூடிய இந்த சூழலிலே நாங்களும் மாறிவிட்டோம் என்று சொல்வதை விட நாங்கள் தொலைந்து விட்டோம், தொலைக்கப்பட்டு விட்டோம் என்பதுதான் உண்மையாக இருக்கிறது. அது தூசியனா குறிப்பிட்டிருப்பது போல ஒரு தொழில்நுட்ப வாழ்க்கை முறைமையாக இருக்கலாம், அல்லது எங்களினுடைய வாழ்க்கை முறையிலே நாங்கள் செய்யக்கூடிய விடயங்களாக இருக்கலாம், உணவு பழக்க வழக்கங்களாக இருக்கலாம். அனைத்து விடயங்களையுமே நாங்கள் மாற்றிவிடக்கூடிய தன்மையினை காணக்கூடியதாக இருக்கிறது. இன்றைக்கு உண்மையிலேயே இந்த நலவாழ்வு தினத்திலே நலத்திற்கு, உடல் நலத்திற்காக இருக்கலாம், உடல் நலத்திற்காக இருக்கலாம், பாதிப்பூட்டக்கூடிய பல்வேறு அச்சுறுத்தல்கள் இன்றளவும் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. உண்மையிலே இது போதையாக இருக்கலாம், அல்லது நாங்கள் இந்த சுற்றுச்சூழல் தூய்மை இல்லாமல் இருக்கக்கூடிய விடயங்களாக இருக்கலாம். இன்னும் 20 வருடங்களில் ஆக்சிஜனை கூட நாங்கள் காசு கொடுத்து வாங்க வேண்டிய நிலைமையிலே இன்றைக்கு இந்த பூமியிலே இருந்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் இதை பற்றியெல்லாம் நாங்கள் சிந்தித்தாக வேண்டும். ஏனென்று சொன்னால் இன்றைக்கு எங்களுக்கு ஒவ்வாத காற்றினை நாங்கள் சுவாசித்துக் கொண்டிருக்கின்றோம், அல்லது நீரினை இன்றைக்கு போத்தலிலே அடைக்கப்பட்ட நீரினை குடித்துக் கொண்டிருக்கின்றோம். இருக்கக்கூடிய சூழலினை எவ்வாறு மாசுபடுத்த இயலுமோ அவ்வளவு தூரம் நாங்கள் மாசுபடுத்தி விட்டோம். இன்றைக்கு படைமண்டலத்திலே இருக்கக்கூடிய ஓசோன் படையில இருந்து புற ஊதா கதிர்கள் இன்றைக்கு பூமிக்கு வந்து கொண்டிருக்கிறன. எனவே இது தொடர்பாக கண் தொடர்பான பிரச்சனைகள் சரி, அல்லது தேகத்திலே பல்வேறு நோய்கள் ஏற்பட்டு விடும் என பல்வேறு ஆய்வு தகவல்கள் குறிப்பிட்ட வண்ணமே இருக்கின்றன. இவ்வாறு இருக்கின்ற பட்சத்திலே இந்த உடல் நலம் தொடர்பாகவும் உள நலம் தொடர்பாகவும் நாங்கள் சிந்திக்கின்றோமா என்பது தொடர்பாக நாங்கள் ஒவ்வொருவரும் சீர்தூக்கி பார்க்க வேண்டிய நிலைமையில இருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் இன்றைக்கு இந்த தொற்றா நோய்களினுடைய பரவல் என்பது அதிகரித்த வண்ணமாக இருக்கிறது. குறிப்பாக இந்த நீரிழிவு நோயினுடைய தாக்கம் என்பது அதிகமாக அதிகரித்திருப்பதனை காணக்கூடியதாக இருக்கிறது. குறிப்பாக இது முன்னரெல்லாம் ஒரு 60-50 வயது தொடக்கம் அந்த முதிர்ந்த பகுதியினருக்கு ஏற்படக்கூடியதாக இருந்தது. இன்றைக்கு அது வயது வேறுபாடின்றி கர்ப்பத்தில் இருக்கக்கூடிய சிறு குழந்தைகளுக்கு கூட பாதிப்பு ஏற்படக்கூடியவாறு கர்ப்பிணி தாய்மார்களுக்கு ஏற்படுகிறது, சிறுவர்களுக்கு ஏற்படுகிறது, அதிக உடல் எடை கொண்ட நபர்களுக்கு ஏற்படுகிறது. எனவே இது தொடர்பாக பெற்றோரும் சரி, அல்லது இருக்கக்கூடிய அந்த வீட்டில் இருக்கக்கூடிய அனைவரும் கட்டாயமாக சிந்தனை மிகுந்தவர்களாக இருக்க வேண்டும், விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும். நாங்கள் வருடத்திற்கு ஒரு முறையாவது எங்களினுடைய உடலினை பரிசோதனை செய்து எங்களுக்கு என்ன நோய் இருக்கிறது அல்லது என்ன விடயங்கள் தொடர்பாக எங்கள் உடலிலே பாதிப்புகள் இருக்கிறது என்பது தொடர்பாக கட்டாயம் சிந்திக்க வேண்டும். இன்றைக்கு இந்த காலநிலை மாற்றங்கள் கூட நல வாழ்விற்கான ஒரு பெரிய அச்சுறுத்தலாக மாறி இருக்கிறது. ஏனென்று சொன்னால் அண்மையில் கூட நாங்கள் யாழ் போதனா மருத்துவமனையினுடைய கண் விசேட பரிசோதகராக இருக்கக்கூடிய மலரவன் வைத்தியவர் குறிப்பிட்டிருந்தார். ஏனென்று சொன்னால் இந்த அதிகரித்திருக்கக்கூடிய இந்த வெப்பநிலை காலப்பகுதியிலே வெளிவரக்கூடிய புற ஊதா கதிர்கள் என்பது இங்கே இருக்கக்கூடிய மக்களினுடைய கண் பார்வையினை பாதிக்கக்கூடியதாக இருக்கும். எனவே முடிந்தவரை இந்த சூரிய வெளிச்சத்தில் இருந்து உங்கள் பணிகளை குறைவாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். 10 மணி தொடக்கம் 4 மணிக்குள் வெளியில் செல்லாதீர்கள் என பல்வேறு விடயங்களை குறிப்பிட்டிருந்தார். எனவே இந்த நல வாழ்விற்கு அச்சுறுத்தலாக பல்வேறு விடயங்கள் மாறிக்கொண்டிருக்கிறது. முடிந்தவரை ஒரு பக்கம் 3ஆம் தரப்பினரிடம் இருந்து வரக்கூடிய விடயங்கள் எங்களுக்கு அச்சுறுத்தலாக இருக்கின்ற பட்சத்திலே அடுத்து நாங்கள் செய்யக்கூடிய இந்த அலட்சியமான போக்குகளும் எங்களினுடைய நல வாழ்விற்கான ஒரு அச்சுறுத்தலாக மாறி இருக்கின்றது. ஏனென்று சொன்னால் எங்களினுடைய உணவு பழக்க வழக்கங்கள் மாறிவிட்டது. இந்த உணவு பழக்கங்களினுடைய மாற்றம் என்பது கூட இன்றைக்கு இந்த நல வாழ்விற்கான பெரும் அச்சுறுத்தலாக மாறி இருக்கிறது. முடிந்தவரை இந்த பாஸ்போர்ட் என்று சொல்லக்கூடிய விரைவு உணவுகளை தவிர்த்து, அதாவது இந்த சீஸ் சோஸ் என்று சொல்லக்கூடிய இந்த விரைவு உணவுகளை தவிர்த்து விட்டு அதனால் உருவாக்கப்படக்கூடிய பர்கராக இருக்கலாம், பீஸாவாக இருக்கலாம், கொத்துரொட்டியாக இருக்கலாம், இவ்வாறு பல்வேறு நாங்கள் தற்பொழுது நாவிற்கு சுவை தருகின்ற உணவுகளை அதிகமாக விரும்பி உண்டு விட்டு பின்னர் நாங்கள் தேவையற்ற நோய்களை காசு கொடுத்து நாங்களே வாங்கி கொண்ட நிலைமைகள் கூட ஏற்பட்டுவிடும். எனவே இந்த முன்னோர்கள் குறிப்பிடும் போது குறிப்பிடுவார்கள், இந்த 3 வேளை உணவுகளிலேயும் அதிகாலை வேளை உணவை கட்டாயமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். மதிய உணவை ஒரு அரசன் எவ்வாறு சாப்பிடுகிறானோ அதுபோல் சாப்பிட வேண்டும். இரவு உணவு என்பது ஒரு யாசகம் பெறக்கூடியவர் எவ்வாறு அந்த இரவு உணவை எடுத்துக்கொள்வாரோ அது போல நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் என குறிப்பிடுவார்கள். எனவே
நாங்கள் இந்த உணவு முறை மாற்றத்திலாவது கட்டாயம் நாங்கள் கவனத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த இரவு முழுக்கவும் நாங்கள் உண்ணாமல் இருந்து விடிய காலையிலே தான் உண்ணக்கூடியவர்களாக இருப்போம். எனவே அந்த விடிய காலை பிரேக்ஃபாஸ்ட் என்று சொல்லக்கூடியது அந்த இரவு முழுக்கம் நாங்கள் உணவு தவிர்த்ததை விடுக்கக்கூடிய உணவாக இருக்கிறது. ஆகவே இந்த காலை உணவை தவிர்க்காமல் கட்டாயமாக அனைவரும் உண்ணக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இந்த பாடசாலைகளுக்கு செல்லக்கூடிய குழந்தைகளாக இருக்கலாம், அல்லது வேலைகளுக்கு செல்லக்கூடிய பணியாளர்களாக இருக்கலாம். அனைவரும் இந்த அதிகாலை வேளையிலே எழுந்து உணவினை தயாரித்து இந்த காலை உணவை தரமானதாக உண்ண வேண்டும் என்பதற்கு அப்பால் தரமானதாக உண்ண வேண்டும். அது வெறுமனே தயாரிக்கக்கூடிய சாண்ட்விச்சாகவோ அல்லது அதிக எண்ணெயிலே பயன்படுத்தக்கூடிய உணவு வகைகளாகவோ இல்லாமல் சிறுதானிய உணவுகளாகவோ கௌப்பியாகவோ பயராகவோ தானிய வகை உணவுகளாகவோ எடுத்துக்கொள்வது எங்கள் உடல் நலத்திற்கு கட்டாயமாக ஒரு நல்ல விடயமாக இருக்கும். அடுத்து இந்த நல வாழ்வு தினத்திலே மன ஆரோக்கியம் தொடர்பாகவும் கட்டாயமாக ஒவ்வொருவரும் சிந்திக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஒருவர் இன்றைக்கு இந்த டிப்ரெஷன் என்று சொல்லக்கூடிய விடயங்கள், தனிமையிலே நான் இருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய விடயங்கள் எல்லாம் அதிகரிக்கக்கூடியதாக இருக்கிறது. என்னென்னு சொன்னால் இந்த டிப்ரெஷனில் இருக்கக்கூடியவர்கள் அதிகமாக இந்த தவறான முடிவுகளை எடுக்கக்கூடியவர்களாகவும் இருக்கிறது. எனவே இந்த வருடத்திற்கான தொனிப்பொருளுக்கு அமைவாக இந்த உணர்வுகளினுடைய பகிர்வலைகளினூடாக ஒரு கூட்டமைப்பை ஏற்படுத்துதல் என்பதுதான் இந்த வருடத்திற்கான தொனிப்பொருளாக இருக்கிறது. எனவே யாராவது ஒருவர் தனித்திருந்தால் அல்லது அவர் தொடர்ச்சியாக உணவை தவிர்க்கக்கூடியவராகவோ அல்லது தனிமையில் அழக்கூடியவராகவோ அல்லது தனிமையை விரும்பக்கூடியவராக இருந்து அந்த மன அழுத்தத்திலே இருக்கிறார்கள் என்று சொன்னால் குடும்பமாக, சமூகமாக, நண்பர்களாக உங்களால் ஆன முயற்சிகளை அவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். அங்கே உங்களினுடைய அட்வைஸை வழங்காமல் அவருக்கு ஒரு ஆதரவினை, ஒரு அன்பினை வழங்கி இந்த நலத்தோடும் உடல் ஆரோக்கியத்தோடும் இருப்பதற்கு பழக்கி கொள்ளுங்கள் என்பதைத்தான் நாங்களும் இந்த நாளிலே கேட்கக்கூடியதாக இருக்கும். எனவே இந்த நல வாழ்வு தினத்திலே நேய சொந்தங்களுக்கு கூறக்கூடிய விடயம் எதுவாக இருக்க போகிறது என்று சொன்னால், உடல் நலத்திலும் உள நலத்திலும் கட்டாயமாக ஒவ்வொருவரும் சிந்திக்கக்கூடியவர்களாக விழிப்புணர்வுடையவர்களாக இருக்க வேண்டும். அவ்வாறு இருந்தால்தான் எங்களினுடைய வாழ்க்கையை மகிழ்ச்சியாக கொண்டு செல்ல முடியும் என்பதை நாங்களும் உங்களிடம் கோரிக்கையாக விடுத்துக்கொண்டு நாங்களும் உங்களிடமிருந்து விடைபெற்று செல்ல போகிறோம். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் நான் என்றும் உங்கள் அன்பின் திவ்யா விஜய் பாஸ்கரன் மற்றும் குணம் துஷ்யந்தன். நன்றி. Thank you.